நமது எத்தகைய குறைகளையும் சரி செய்பவரே அன்பின் இறைவன். நாம் மனிதர்கள் பல நேரங்களில் நாம் தவறி விடுகின்றோம். நம்மை அறியாமலே நமது வாழ்வின் பிழை ஏற்படத்தான் செய்கிறது. புனித விவிலியத்தில் நமது நீதிகள் அனைத்தும் அழுக்கான கந்தை என்று ஒரு வாசகம் வருகிறது. நாம் எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் நீதி என நினைக்கிறோமோ அவைகளில் கூட குறைபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிறுமி செயல்முறை தேர்விற்கு ஆயத்தமானார். அவள் ஒரு பட்டணத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்தாள். எனவே அவளது ஆசிரியர் அவளுக்கு செயல்முறையாக கொடுத்த பணி கிராமத்தில் உள்ள வீடுகள், கிணறு, ஏர்மாடு, ஆட்டு மந்தை, வயல்வெளி இவைகளை உருவாக்கும்படியான ஒரு பணி. தன் தந்தையிடம் அந்த பணிக்கு தேவையான உபகரணங்களை கேட்டு கடையிலிருந்து வாங்கி வரச் செய்தாள். இரவு பகலா அந்த பணிகளை மேற்கொண்டார். முடிவில் அழகான அந்த காட்சிகளை தெர்மாக்கோலில் செய்து வண்ணங்கள் பூசி நிறைவு செய்தார். அதை தன் தந்தைக்கு காண்பித்தால் இன்முகத்தோடு. தன் மகளின் கைவண்ணத்தை கண்டு வியந்து போனார் அந்த தந்தை. அழகான தென்னை மற்றும் வாழை மரங்கள், சில பெரிய வீடுகள், அந்த வீடுகளுக்கு பக்கத்தில் சில சின்ன சின்ன வீடுகள், சுற்றிலும் பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், வாய்க்காலில் ஓடும் தண்ணீர் காட்சி, கிணற்றில் தண்ணீர் மொண்டு கொள்ளும் பெண்டீர் என தன் மகள் தத்துரூபமாக செய்ததை கண்டு பூரித்து போனார் அந்த சிறுமியின் தந்தை. அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவள் செய்த ஒரு சிறிய வீடு ஒரு பக்கத்தில் உடைந்து விட்டது. அந்த சிறுமி அழுதே விட்டார். அவளது தந்தை அவளை தேற்றினார். இதை இன்று பள்ளிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த சேதமடைந்த வீட்டை சரி செய்ய போதுமான நேரம் இப்பொழுது இல்லை. இப்படியே கொண்டு போய் கொடுத்தால் முழுமையான மதிப்பெண் கிடைக்காது என்று எண்ணி கண்ணீர் விட்டார். இதை கவனித்த அவளது தந்தை ஒரு சிறிய அட்டையில் இது என் தாத்தாவின் பழைய வீடு என எழுதி அந்த சேதமடைந்த வீட்டின் அருகில் வைத்தார். இது இன்னும் தத்துரூபமாக இருந்தது. அதை கொண்டு போய் ஆசிரியர் பார்வைக்கு வைத்தால் அவளுக்குத்தான் முதல் பரிசு. நண்பர்களே, இப்படித்தான் நமது வாழ்வின் குறைகளை கூட ஆண்டவர் சரி செய்து அழகுபடுத்தி விடுகிறார். நமது வாழ்வில் தவறுகள் நேரிடும் போதெல்லாம் ஆண்டவர் அதை சரி செய்து விட முடியும் என நம்புங்கள். பைபிளில் உள்ள புதிய ஏற்பாட்டில் ஒரு கதை உண்டு. தகப்பனின் ஆஸ்தியை பிரித்துக் கொண்டு தொலைதூரம் சென்ற இளைய குமாரன் எல்லாவற்றையும் இழந்து வீடு திரும்பும் போது அவனது குறைவுகளை அவனது தகப்பன் சரி செய்து அவனை நிறைவுள்ளவனாக வாழச் செய்தார். இறைவன் இயேசுவும் அப்படித்தான் நமது குறைவுகளை சரி செய்து நம்மை நலமுடன் வாழ உதவி செய்வார். நம்முடைய குறைகளை பாராமல் நிறைவை பார்க்கிற கடவுள் ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் செய்வாராக. God bless you.